தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட பாரீர் என்று நாம் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி பாடுபட்ட விடுதலை வீரர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். விடுதலை பெருவிழாவை கொண்டாடும் பேரன்பிற்குரிய தமிழ்நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே வேளையில், நாம் இன்று விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாய் விளங்கும் தியாகிகளை போற்றி அவர்களது உன்னத நோக்கங்கள் நிறைவேற நாளும் உழைக்க உறுதி எடுத்துக்கொள்வோம். இங்கு பட்டொலி வீசி பறக்கும் நமது தேசிய கொடியை நான் மட்டுமல்ல, அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த நாளில் ஏற்றுவதற்கான ஜனநாயக கடமையை, ஜனநாயக உரிமையை 1974ஆம் ஆண்டு இந்தியாவின் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டை 5 முறை ஆட்சி செய்த முத்தமிழறிஞர் கலைஞரின் வழி நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் 5வது ஆண்டாக தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றமைக்கு பெருமை அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டின் பன்முகத்தன்மையின் அடையாளமாக விளங்கும் மூவண்ண கொடிக்கு கம்பீரமாக வணக்கம் செலுத்துவதும் தியாகிகளை போற்றுவதும் நமது வாழ்நாள் கடமை மட்டுமல்ல, நாட்டுக்கும் தியாகிகளுக்கும் செலுத்தும் மரியாதை. குமரி முதல் இமயம் வரை விரிந்த இந்த இந்திய நாட்டின் குறிப்பிட்ட சிலரோ சில பகுதியினரோ மட்டும் போராடி பெற்றதல்ல இந்த விடுதலை. நாடு முழுவதும் அனைத்து மாநில மக்களும், அனைத்து தேசிய இன மக்களும், அனைத்து மொழியினரும், அனைத்து மத பிரிவை சேர்ந்தவர்களும், அனைத்து பண்பாட்டை பின்பற்றக்கூடியவர்களும் தங்களது வியர்வையை, இரத்தத்தை, உணர்வை, உயிரை கொடுத்து பெற்றது இந்த விடுதலை. அதனால்தான் அனைவருக்குமான இந்தியாவாக நமது நாடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நமது தலைவர்கள் கனவு கண்டார்கள். அவர்களது கனவை நிறைவேற்றுவதுதான் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான புகழஞ்சலி. தியாகத்தில், போராட்டத்தில், களத்தில் செலுத்தவர்கள் அல்ல, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதை வரலாறு சொல்லும்.